இது ஒரு அத்தியாவசிய பணி. புரோகிதர் என்பது ஒவ்வொரு கிராமத்திலேயும் வசிக்கக்கூடிய 500 மக்கள் 1000 பொதுமக்களுடைய நன்மைகளை உத்தேசித்து அவர்களுக்கு சாப்பாடு வேண்டும் என்பதற்காக பயிர் நன்றாக விளைய வேண்டும். 3 போகமோ 2 போகமோ 1 போகமோ நிலத்தை பொறுத்து, நீரை பொறுத்து, நீரு கிடைப்பதை பொறுத்து, ஆக இந்த இறைவனுடைய அனுகிரகத்தை, லௌகீகமான சௌகரியங்களை செய்து தருவது நிர்வாகத்தினுடைய விஷயம். தார்மீகமான இந்த நாளிலே ஜபம் செய்தால் விசேஷம், இந்த க்ஷேத்திரத்திற்கு சென்றால் புண்ணியம் அதிகம், இந்த மாதிரியான நல்ல பணிகளை நான் செய்ய முடியும். இப்படியெல்லாம் தேசகாலம் சங்கீர்த்திய என்று சொல்லக்கூடிய தேசத்தையும் காலத்தையும், காசி யாத்திரை செல்ல வேண்டும், பத்ரிநாத் செல்ல வேண்டும், மாநாட்டிற்காகவே வடநாட்டெல்லாம் கூட போயிட்டு வந்தார். புரோகித சங்கத்திலிருந்து உஜ்ஜயினி போன்ற ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தார்கள். அதுபோன்று மக்களுக்கு தேவையான விஷயங்களை எளிமையாக்கி பேக்கேஜ் என்று சொல்கிறார்கள், எல்லாம் சேர்த்து காண்பிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று புரோகிதர்கள் அவர்களுக்கு வேண்டிய சௌக்கியத்திற்கு வேண்டிய அனைத்து விதமான வழிமுறைகளையும் சொல்லி, வீட்டிலே தினசரி செய்ய வேண்டிய தீபம் ஏற்றுவதிலிருந்து அந்த எஜமானர்கள் செய்ய வேண்டிய சொந்த அனுஷ்டானங்கள், ஆகார நியமங்கள், இதையெல்லாம் அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து, விசேஷ நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுத்து, அந்த ஈஸ்வரனுடைய வாக்கியமாக உபதேசமாக இருக்கக்கூடிய வேத கருத்துக்களை எளிமையாக்கி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் இந்த புரோகிதர்கள். ஹர ஹர நம பார்வதி பதயே. ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர.